இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை மிகவும் நேசிக்கிறார். இயேசு தன்னுடைய சீசர்களை வரவழைத்து அவர் பக்கத்தில் வர சொல்லி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம இந்த வேதத்தில் பார்ப்போம். இது எங்கே இருக்குது அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் அந்த வசனம் பார்ப்போம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தை தான் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு அவர்னா இயேசு தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து, அவருக்கு 12 சீசர்கள் உண்டு, அந்த 12 சீசர்களையும் என்கிட்ட வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அவர் சொல்றாரு, சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசுகளையும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், பிசாசு இருக்கிறவங்கள துரத்தணும், வியாதியா இருக்கிறவங்கள குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ அவர்கிட்ட அதிகாரம் இருக்க போய் தான் அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்போ முதல்வர் இருக்கிறார், அவருக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு கட்டளை எடுக்கிறார், அதிகாரத்தை சொல்றாரு. அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அதிகாரிகள் நடக்கிறாங்க, சொன்னபடியா நடக்கிறாங்க. அவரிடத்துல அதிகாரம் இருக்கு. அதுபோல தாங்க இயேசுவும் அவர் வல்லமை பெற்றவர், அவரிடத்தில் வல்லமை உண்டு, அவரிடத்தில் அதிகாரம் உண்டு. அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அவர் எதுக்காக அனுப்பினார்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும். ராஜ்யம்னா பரலோகம், பரலோகம் நம்ம எல்லாருமே சொல்லணும். அதுக்கு என்ன வழி, எப்படி பண்ணணுங்கிறத நீங்க பிரசங்கிங்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பிணியாளிகளை சுத்தமாக்கவும், நோய் கஷ்டம் வேதனை துன்பம் அப்படிலாம் இருக்கும்போது அதை சுத்தமாக்கினா சரியாகிறதுக்கு அவர்களை அனுப்பினார். அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வலிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம். அவர் நீங்க எப்படி போனோம் அப்படின்னு சொல்றாருன்னா, நீங்க போகும்போது எதுவுமே நீங்க தேவையில்லை. தடினா ஊன்றுகோலுக்காக பயன்படுத்துவாங்க, எதிரிகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு பயன்படும். அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. தடி தேவையில்லை, அப்பம் சாப்பாடு. சிலவங்க ஊருக்கு போறாங்கன்னா 3 நேரம் 2 நேரத்துக்கு சாப்பாடை கட்டி அதை கொண்டு போவாங்க, சேஃப்டியா போய் பசிக்காத சாப்பிட்டுக்கணும். இவர் அப்படிலாம் நீங்க போக தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே நான் தருவேன், எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை நான் தருவேன் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு, நீங்க எதையும் எடுத்துக்கொள்ளாம போங்க. அப்பத்தையாவது காசையாவது துட்டு கூட நீங்க எடுத்துட்டு போக தேவையில்லைங்க, சும்மா அவருடைய நாமத்தினால நீங்க போக, துட்டு கூட எடுத்துட்டு போக